எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வெரைட்டி டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு வட்டையப்பத்தோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் பார்க்க போகிறது. ரவை சேர்த்து தான் இந்த ஒரு வட்டையப்பம் நம்ம செஞ்சு எடுத்துருக்கிறது. அரிசி மாவு ஊற வச்சு வெல்லம் சேர்த்து செஞ்ச வட்டையப்பம், அதே மாதிரி சர்க்கரை சேர்த்து செஞ்ச வெள்ளை கலர் இருக்கிற வட்டையப்பம் ரெண்டுமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த வட்டையப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு ரவை. இந்த ரவை வறுத்து எடுக்கணும். பச்சையாக இருக்கிற ரவையில் செஞ்சால் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துருக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். இது ஊற வைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் மீடியம் திக்னஸில் இருக்கிற பால் எடுத்துக்கோங்க, 2ஆம் பால். அந்த பால் ஊற்றி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் அரைச்செடுக்கணும். 15 to 20 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ரவை நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது மிக்சி ஜாருக்குள்ளே ஊற்றி அரைச்செடுத்துக்கலாம். தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பசுவும் பாலும் இதே மாதிரி நம்ம அரைச்செடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவையோட தறி கொஞ்சம் மூடி இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதோட திக்னஸ் பாருங்கள், இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. வட்டையப்பத்துக்கு இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். நம்ம தோசை மாவுக்களை அரைச்சி வைக்கிறதுலேருந்து கொஞ்சம் லூஸாக தான் வட்டையப்பத்தோட மாவு இருக்கணும். அதுக்காக அரை கப் அளவு தேங்காய் பால் தனியாக இருக்குது, மாற்றி வச்சுருந்தேன். 1.5 கப் அளவு தேங்காய் பால் நான் மொத்தமாக எடுத்திருந்தேன். 1 கப் அளவு ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாவுக்குள்ளே சேர்த்து இதே மாதிரி கலக்கி இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மூடி வச்சுக்கலாம். 4 to 5 மணி நேரத்துக்குள்ளே இது பொங்கி வந்துடும். அதுக்குள்ளே இதில் சேர்க்கறதுக்காக சில ஐட்டம்ஸ் வறுத்தெடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சிருக்கிற கேரட்டும் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும். அப்போ தான் இந்த கேரட்டோட பச்சை மணம் போய் நல்ல ஒரு மனமும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. சூடோடே சேர்க்கக்கூடாது. இது மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், 4 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபுல்லாக நுரையாக இருக்குது. இது ரொம்ப கலக்கி விட வேண்டியதில்லை, நுரையெல்லாம் அமங்கி போயிடும். நம்ம வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு, கேஷ்யூஸ் அது இதில் மெதுவாக இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இது மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப அடித்து கலக்கி விடக்கூடாது, நுரையெல்லாம் அவங்கி போயிடும். அதனால ரொம்ப சாஃப்டாக இதே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. எல்லா இடம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் நேரம் கூட மூடி வைக்க வேண்டியது இருக்குது. சில டைம் நம்ம மாவு கலக்கி எடுத்து வச்சது கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா பொங்கி வரும்போது மாவு இந்த மாதிரி லூஸாக இருக்காமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அந்த டைம் நம்ம முதல்ல அரைக்கிறதுக்கு ஊற்றுன மாதிரி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி மாவு டைலூட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி செய்யும் போதும் இப்போ நம்ம இந்த கேரட்டு, இந்த கேஷ்யூ நட் சேர்த்துருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி செய்யும் போதும் நல்லா கலக்கினதுக்கப்புறம் மூடி வைக்கணும். உடனே நம்ம செய்யக்கூடாது. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம வட்டையப்பம் செய்யணும். அப்போ தான் வட்டையப்பம் நல்லா சாஃப்டாகி கிடச்சிடும். இல்லை இருந்தால் வட்டையப்பம் கட்டியாகி போயிடும். இதே மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இல்லை கேக் மவுல்டாக இருந்தாலும் போதும். நெய் நல்லா தடவி விட்டுருக்கு. இட்லி தட்டுக்கு மேலே வச்சு ஆவி வர ஆரம்பிக்கும் போது இந்த பாத்திரம் லைட்டாக சூடாகும். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம மாவு இதே மாதிரி ஊற்றணும். 1 கப் அளவு ரவையில் நம்ம செஞ்செடுத்த மாவு இதே மாதிரி அந்த பாத்திரத்துக்கு ஒரே ஒரு வட்டையப்பம் செய்யறதுக்காக தான் இருக்குது. 4 பேருக்கு 5 பேருக்கெல்லாம் டீ டைமில் ஒரு பீஸாக சாப்பிட்றதுக்கான அளவு இருக்கும். 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி செக் பண்ணுங்கள், நல்லா வெந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி தட்டிலிருந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வெரைட்டியாக இருக்கிற
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு வட்டையப்பத்தோட ரெசிபி தான் இது. ரவா, தேங்காய் பால், அதே மாதிரி நெய், கேரட்டு, கேஷ்யூ நட் இதுதான் நம்ம இதுக்குள்ளே மெயினாக சேர்த்துருக்கு. உங்களுக்கு வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூடி சேர்த்துக்கலாம். ஆனால் ரவை வறுக்கிறதுக்கு மறக்காதீங்க. பச்சையாக இருக்கிற ரவையில் செஞ்சால் வட்டையப்பம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். வட்டையப்பம் சொன்னாலே எப்போவுமே கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.